யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்க நேருக்கும் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு கரர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஜெய் சித்தி விநாயகா, ஜெய் சரபேஸ்வரா, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாவதார் பாபா, ஜெய் காத்ரி லக்ஷ்மி நரசிம்மா, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண, ஜெய் ஹனுமான், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நலமா நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்னன்னா, குரு பெயர்ச்சி 2026 தனுர் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ராசி பலனை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்களா ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளும் லைக் பண்ணுங்கள், எல்லா பதிவுகளும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பதிவுக்குள்ளே போகலாமா? வாங்க. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். குருஜி உங்களை 1-to-1 கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா, நேருக்கு நேர் கன்சல்ட் பண்ணோன்னா பெங்களூர் தான் வர வேண்டியது இருக்குது. இல்லைனா வீடியோ கால், இல்லைனா வாய்ஸ் காலில் பேசணும். வேறு சிட்டிஸ்க்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வேறு சிட்டிஸுக்கும் நாங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக சென்னை வந்துட்டுருக்கோம். ஸோ 1-to-1 சென்னையில் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசி எண்ணை கூப்பிட்டு டென்டேட்டிவ் டேட்ஸ் என்னன்னு சொல்லி புக் பண்ணிக்கோங்க அப்பாயின்மெண்ட்ஸு. ஈவன் ஹைதராபாத் தெலுங்கானா வந்துட்டுருக்குறோம், விஜயவாடா ஆந்திர பிரதேஷ் வந்துட்டுருக்கோம், மும்பை மகாராஷ்டிரா வந்துட்டுருக்கோம், டெல்லி கூட வந்துட்டுருக்கோம். ரெகுலராக பெங்களூரில் அவைலபிள் இருக்கும். ஸோ உடனே இந்த எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டு புக் பண்ணிக்கோங்க. நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, வாஸ்து மூணுத்தையும் பிளெண்ட் பண்ணி யூனிக் ப்ரிடிக்ஷன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதை நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் பாரத தேசத்துலேயே. ஸோ அஸ்ட்ராலஜி படி ராஜ கட்டத்தில் பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்கும், என்ன ஜபங்கள் பண்ணலாம், எந்த கோயில் தரிசனம் பண்ணால் நல்லது, நியூமராலஜி படி பர்டிகுலர் மொபைல் நம்பர், வெஹிக்கிள் நம்பர் எது யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஈவன் பிஸ்னஸ் கார்டு லே அவுட் எப்படி இருக்கணும், லோகோ கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கணும், பர்டிகுலர் கலர் காம்பினேஷன், பர்சனலி பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும், ஈவன் லக்கி டைரக்ஷன் வாஸ்து பிரகாரமாக எந்த லக்கி டைரக்ஷனை நீங்கள் பயன்படுத்தினா நல்லது, எல்லாத்த பற்றியும் டீட்டெயில் நீங்கள் 1-to-1 என்ன கன்சல்ட் பண்ணலாம். அதுக்கடுத்தது சில பேர் குருஜி அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணிட்டோம், நியூமராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணிட்டோம், ஈவன் டாரெட் ரீடிங் கூட பண்ணிட்டோம். எதுலேயுமே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல, ஃபெடப் ஆகிட்டு நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கோ அப்படி ஆகட்டும்னு விட்டுட்ருக்குறோம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தான் 3 நாள் ஒர்க் ஷாப் நியூமரோ வாஸ்து அஸ்ட்ராலஜி சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்னம்னு ஒரு புதிய பேர், என்சைக்ளோபீடியாவில் இல்லை, நாங்கள் தான் வச்சுருக்கோம். அது பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு 4 வால்யூம் புஸ்தகங்கள் கொடுக்கப்படும். இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்க, இந்த சங்கியா வாஸ்து ஜோதிர் விக்ஞானம் நியூமரோ வாஸ்து ஆஸ்ட்ரோ கற்றுக்கிட்டிங்கன்னா 100% உங்கள் லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், உங்கள் ஃபேமிலி ப்ரோக்ரஸ் ஆகும். செய்யுங்க. லிமிட்டட் சீட்ஸ் இருக்கும், 24 சீட்ஸ் தான் ஒரு செஷனில். இதில் வந்து வேதிக் வாஸ்து, நாடி அஸ்ட்ராலஜி, அதுக்கடுத்தது சால்டியன் நியூமராலஜி, ஈவன் பாமிஸ்ட்ரி, டாரெட் பிக்சர் மூலமாக நேம் நம்பர்ஸ் எப்படி இருக்கணும், ஹாரிசன்டல் வேல்யூ அண்ட் பிரமிட் வேல்யூ எல்லாத்தை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு குண்டலினி தீட்சை கொடுத்துட்ருக்கோம். குண்டலினி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பாக்யோதயம் தான். ஸோ மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி ஆக்னா சஹசிராரத்துக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு அடுத்தது நிறைய பேர் இப்போது பில்லி சூன்ய ஏவல்களை விட்டு பிளாக் மேஜிக் செய்து ரொம்ப கட்டு போட்டுருவாங்க. முகாகர்ஷணம் இருக்கக்கூடாது, வாக்சாத்துரியம் இருக்கக்கூடாது, தனாகர்ஷணம் இருக்கக்கூடாது, பணவரவு வரக்கூடாது, வியாபாரத்தில் அடிப்படணும், உடல்நிலை குறைவு ஏற்படணுன்ற கட்டு போட்டுருவாங்க. அந்த கட்டுகள் இருந்தால் உடச்சி வெளியில் வர்றது எப்படி, அது பற்றியும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க. ரைட், வாங்க இப்போ பார்க்கலாம் தனுர் ராசிக்காரர்களுக்கு 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கும். 2/6/2026 செவ்வாய்க்கிழமை மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் கர்க்க ராசிக்கு வந்துட்டார். எல்லாரும் குருஜி ஆல்ரெடி அஷ்டம சனின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், பயமாக இருக்குது, 4ஆம் இடத்துல சனி, இப்போ 8ஆம் இடத்துல அஷ்டம குரு ஆயிடுச்சுன்னா என்ன அப்படி இல்லை. குரு வந்து உச்ச ஸ்திதியில் இருக்கிற கர்க்க ராசியில், அதனால் அஷ்டம குருன்றது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணாது. அதனால் 60-70% நல்லா இருக்குது. ஃபினான்ஷியல் பிரச்சனை கட்டாயம் வராது, பணக்காற்ற வராது. மணி சர்க்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஃபினான்ஸ் ரிலேட்டடில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் நல்லா இருப்பீங்க. அது விட்டு ஒரு 30-40% கொஞ்சம் பிரச்சனைன்னு சொன்னேனே, 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல சூரியன் பாக்யாதிபதி, இவங்களால கொஞ்சம் பிரச்சனை வரலாம். ஆனால் தனுர் ராசிக்கு 5 குடிய அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 குடிய அதிபதி செவ்வாய், பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லுவோம். அவர் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார்.
பூர்வ புண்ணியன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? பூர்வ புண்ணியம் இருந்தால் தானே என்ன நன்மையும் நடக்கும். அதனால பூர்வ புண்ணியாதிபதி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால பயப்பட அவசியம் இல்லை, நல்லா இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது களத்திரஸ்தானாதிபதி 7க்குடியவர், 10க்குடியவர் கர்மஸ்தானாதிபதி புதன் 7ஆம் வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கார் மிதுன ராசியில். அருமையான ஒரு விஷயம். அது யாரோட கலந்திருக்காரு? லாபாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட கலந்திருக்காரு புதன். ஸோ புதன் சுக்கிரன் சேர்ந்தா நாடி அஸ்ட்ராலஜி படி லக்ஷ்மி நாராயண யோகம். ஸோ அருமையான விஷயங்கள் ஆயிடுச்சு இல்லையா? பின்ன என்ன? ஸோ இது எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது கேட்டகரி வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எஜுகேஷன். எஜுகேஷனில் பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க நினச்ச ஸ்கோர் பண்ணலாம், நினச்ச ஸ்கூலுக்கெல்லாம் ஜாயின் ஆகலாம், எல்லா விஷயத்திலும் நல்லாயிருக்கும். இந்த பியூசி, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பெரும் பிரச்சனைகள் வரலாம். பேட் கம்பெனியால் பேட் ஹேபிட்ஸ் கற்றுக்கிட்டு லவ், அஃபேரு, எது வேணாலும் பேட் ஹேபிட்ஸ் வந்துடலாம். அவங்களுக்கே நானே எப்படி இருக்கிறேன், நானே இதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறேன், நான் கோயில் போகிறது, ஜபம் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, படிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் இப்படி ஆகிட்டனே அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் அப்படி தான், நம்ம பையன் எப்படி பண்ணிட்டானா, நம்ம பொண்ணு இப்படி பண்ணிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் வரலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பேரண்ட்ஸு கட்டாயம் மானிட்டர் பண்ணணும். காலையில் காலேஜுக்கு போகிறாங்க, சாயந்தரம் வந்துடுறாங்க, என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவங்களையும் மானிட்டர் பண்ணுங்கள். அதை விட அதிகமாக வேறு டிஸ்ட்ரிக்டில் பையன் படிச்சுட்டு இருக்கிறான், மாதத்துக்கு ஒரு தடவை வரான், ரொம்ப அவசியம். வேறு ஸ்டேட்டில் படிச்சுட்டு இருக்கான், 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு வர்றான், வேறு கண்ட்ரியில் படிச்சுட்டு இருக்கான், வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றான், 2 தடவை வர்றான். கட்டாயம் மானிட்டராக வச்சுக்கோங்க. இல்லைன்னா லோன்லினஸ் இவங்களை இந்த மாதிரிலாம் பிரச்சனைக்கு தள்ளிடும். அதுக்கு அடுத்தது ஒர்க்கில் பிஸ்னஸ்ஸு, ப்ரைவேட் செக்டர், கவர்மெண்ட் செக்டர். ஸோ பிஸ்னஸ் செக்டரில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அருமையான ப்ராஃபிட் வரலாம். காய்கறி விற்கிறவங்கள இருந்து பிடிச்சி தங்கம் விற்கிறவங்க வரைக்கும் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ் இருக்கும். ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், ஃபோரெக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், பையிங், செல்லிங், பேவரேஜ், ஃபுட், கிளாத், ஈவன் சினிமா, சீரியல், ப்ரொடக்ஷன்ஸ், எல்லாத்துலேயுமே நல்ல ப்ராஃபிட் பார்ப்பாங்க. 10 ரூபா முதலீடு பண்ணால் 100 ரூபா வரக்கூடிய அளவுக்கு பிஸ்னஸில் நல்லா இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க அருமையான ப்ரமோஷன்ஸ் உண்டு. ஏன்னா 10க்குடிய அதிபதி புதன் வந்து 7ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல டீம் லீடராக போகக்கூடிய, நல்ல பிரான்ச்சுக்கு மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், சிஇஓ எல்லாம் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ வேறு ஸ்டேட்டுக்கு போகணும், வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகணும், வேறு கண்ட்ரிக்கு போகணும், ஒர்க் பண்ணோன்றவங்களை சுவிட்ச் ஆன் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தான், அரசு ஊழியருக்கு தான் பிரச்சனைனா, சிம்ம ராசியில் கேது இருக்கு இல்லையா, அது பொதுவாகவே பிரச்சனை கொடுக்கும். நம்ம தான் பார்த்துட்ருக்கோமே, அரசியல் விஷயத்தில் ஆகட்டும், லீடர்ஸ் விஷயத்தில் ஆகட்டும், எல்லாம் ரொம்ப சேஞ்சஸ் வந்துட்டுருக்கு. அதனால் பேராமீட்டருக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். பேராமீட்டர் விட்டு அரசு ஊழியர்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா நோட்டீஸ், என்கொயரி, சஸ்பென்ஷன்ஸ், ஈவன் பனிஷ்மெண்ட் கூட ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கோம். 7ஆம் இடத்துல சொந்த வீட்டில் இருக்கிற புதன் களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லி. ஸோ அருமையான சம்பந்தங்கள் கிடைக்கும், சோல்மேட் கிடைப்பாங்க. குழந்தை செல்வங்களுக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா, அப்படி பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் புத்திரகாரகன் குரு உச்சமாக இருக்கார். கட்டாயம் குழந்தை செல்வங்கள் ஆகும். குருஜி ஐவிஎஃப் போயிட்டுருக்கோம், செலவாயிட்டு இருக்கு, ஆல்ரெடி ஒன்று ஃபெயில் ஆகிருக்கு, இந்த தடவை பாஸ் ஆகும், ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே நல்லா இருக்கு இல்லையா? கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி உடல்நல குறைவுகள் அதிகமாக தனுராசிக்காரர்களுக்கு ஏற்படலாம். தனுராசிக்காரர்கள் காமனாகவே கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் பீப்புள். பைக்கிங், ட்ரக்கிங், டிரைவிங், 4x4 டிரைவிங், மலைகள் மேலெல்லாம் காரை ஓட்டு போகிறது, இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரியெல்லாம் பழக்க வழக்கங்கள், அட்வென்ச்சர்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா, இந்த வருஷம் ஒரு 10 ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா அதை 3ஆக குறைச்சிக்கோங்க, 7 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ டிரைவிங்க்கு நல்ல டிரான்ஸ்போர்ட், லாங் டிரைவெல்லாம் போகணுன்னா ஒரு நல்ல வால்வோ, இல்லைனா ட்ரெயின், இல்லைனா ஃப்ளைட் எடுத்துக்கோங்க. 3ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல கேத்து. அப்பாவோட, அண்ணன் தம்பிகளோட பெரிய பெரிய பிரச்சனைகள், கோர்ட்டுக்கு போயிடலாம், கேஸ் போட்டுடலாம், டிவைட் ஆயிடலாம். 50 வருஷம் கூட்டில் செஞ்ச பிஸ்னஸ்ஸு, பிரதர்ஸோட இருந்த பிஸ்னஸ், ரொம்ப பிரச்சனையில் மாட்டிடலாம். அதே போல் ஃபாதருக்கு மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ், சர்ஜரிஸ் ஏதாவது வரலாம், அண்ணன் தம்பிங்களுக்கு வரலாம். ஸோ யமனை போய் பார்த்துட்டு வாபஸ் வந்தோன்ற மாதிரியெல்லாம் அடிப்படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நார்மலாக தனுராசிக்காரர்கள் ஜபம், தபம், கோயில் குளங்கள் போகிறது, அபிஷேக பூஜை கொடுக்கறது, நைவேத்திய பிரசாதம் கொடுக்கறது, அன்னதானம் செய்கிறது, இதெல்லாம் இருக்கும்.
அதை கொஞ்சம் அதிகரிக்குங்க. மெடிடேஷன், தியானம் செய்கிறது, யோகா பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டா நல்லது உங்கள் லைஃப் ஸ்டைல் விஷயத்தில். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அதிகரிங்க, நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் செஞ்ச பிறகு வேறு எதை பரிகாரம் செய்யணும்னா, கும்பகோணம் எல்லாருக்கும் தெரியும், டெம்பிள் சிட்டி, நவக்கிரகங்களை தரிசனம் வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை செய்யுங்க. 2 நாள் அவ்வளோதான், நல்லா நவக்கிரக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதில் எஸ்பெஷலி நவக்கிரகங்கள் எல்லா கோயிலையும் அர்ச்சனை பூஜை பண்ணி ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு வாங்க. அந்த கிரகத்தினுடைய நல்ல எனர்ஜியை உள்வாங்கிவாங்க. ஆனால் சனி, குரு, ராகு, கேத்து இந்த 4 கிரகங்களுடைய கோயிலில் மட்டும் அபிஷேகத்துக்கு கொடுத்து போதுமான அளவில் ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி வர்றது, தியானம் பண்ணி வர்றது, அந்த எனர்ஜியை உள்வாங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும். சனி, குரு, ராகு, கேத்துவுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. இன்கேஸ் முடியலன்னா அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு பிரசாதத்தை அமைச்சுங்க, அந்த பிரசாதத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் செய்யக்கூடிய அனுஷ்டானத்தை கூட நவக்கிரக மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. நம சூர்யாய சந்திராய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனி பெஸ்ட ராகவே கேத்துவே நமஹா. இந்த மந்திரத்தை 108 தடவை ஜபம் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது ராகு, கேது, சனி, குரு இந்த 4 கிரகங்களோட பீஜாட்சர மந்திரம்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்க. அந்த 4 கிரகங்களுடைய பீஜாட்சர மந்திரத்தை ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய அனைத்து அன்பர்களுக்கும் சித்தி விநாயக சரபேஸ்வர சுவாமி ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரர் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் புதிய பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து, சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.